அவங்க அலுவலகத்துக்கு போனாலும் சரி, வீட்டுக்கு போனாலும் சரி, யாரையும் சாப்பிடாம அனுப்ப மாட்டாரு. ம். வயிறார சாப்பிட வைப்பாரு. பசியாறவங்களுக்கு பசின்னு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சோறு போடுவாரு. ம். செலவுக்கு காசு குடுப்பாரு. நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவரு. இண்டஸ்ட்ரியில எந்த நடிகருக்கு, எந்த நடிகைக்கு எந்த பிரச்சனைனாலும் முதல் குரல் அவரு தான் குடுப்பாரு. முதல்ல தீர்த்து வைக்கிறதுக்கு பாடுபடுவாரு. அதெல்லாம் அந்த எந்த குறையும் சொல்ல முடியாது. நீங்க நீங்க 2 பேரும் வந்து சேர்ந்து சாப்பிட்ட அந்த தருணங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும் சார். நெறைய அவர் வந்து இருக்கு. ரொம்ப சாப்பாட்டு பிரியரா அவரு. எப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கலாம்? அவரு நல்ல என்வி இல்லாம சாப்பிட மாட்டாரு அவரு. எப்பயுமே என்வி இருக்கணும் அவருக்கு அவசியம். அது இல்லாம அவரு சாப்பிடும்போது சக தோழர்கள், சக நண்பர்கள், சக நடிகர்கள், சக தொழிலாளிகள் யார் இருந்தாலும் அவங்களுக்கும் அதே சாப்பாட போடணும்னு நெனைப்பாரு. இது வந்து இண்டஸ்ட்ரியில எம்ஜிஆர் தான் அப்படி நெனைப்பாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதே மாரி தான் நாங்க எம்ஜிஆர நாங்க வந்து அவரு 87லயே நான் 90ல தான் திரைப்படத்துறைக்கு வந்தேன். அவர் 87ல இறந்துட்டாரு. எங்களுக்கு அவர் எம்ஜிஆரா அப்ப தெரிஞ்சவரு புரட்சி. எல்லாரும் செல்லமா அழைக்கிற மாரி கருப்பு எம்ஜிஆர்னா அது அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தான்.